யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர்கள் போலீசாரால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து விளக்குகிறார் எமது தலைமை செய்தி தொகுப்பாசிரியர் உமாபதி கிருஷ்ணன். அவரிடம் மேலும் கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். திரு உமாபதி, வணக்கம். போலீசாரால் கொலை செய்யப்பட்ட மாணவர்கள் யார்? மேலும் இன்று நடைபெறும் போராட்டம் என்ன? அது குறித்து விளக்கமா பதிவு செய்யுங்க உமாபதி. அதாவது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவர்கள் சுகந்தராஜா மற்றும் நடராஜ கஜன். இவங்க 2 பேருமே யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இறுதி ஆண்டு மாணவர்கள். இவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றபோது சந்தேகத்தின் பேரில் போலீசார் துரத்தி இருக்கின்றனர். மேலும் இவர்களை அப்படி சுட வேண்டும் என்றாலும் காலுக்கு கீழ் சுட்டு பிடிக்க வேண்டும். ஆனால் இவர்களை நேரடியாக சுட்டதில் ஒருவர் அதாவது சுகந்தராஜா என்பவர் சம்பவ இடத்திலே இருந்தார். மற்றொருவரான நடராஜ கஜன் என்பவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது 2009 போருக்கு அப்புறம் அமைதியாக இருந்த அந்த பகுதியில் இந்த கொலை சம்பவம், அதாவது சுட்டு கொன்ற 2 போலீசார் சிங்கள போலீசார் என்பதால் இந்த பிரச்சனை மேலும் ஒரு தீவிரம் அடைந்திருக்கிறது. இந்த 2 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் 2 நாட்களாக யாழ்ப்பாணத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைத்து கட்சிகளும், அதாவது ஆளும் கட்சி எதிர்கட்சி என பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சிகளும் நாளை வடக்கு மாகாணம் முழுவதுமாக ஒரு முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், பிற கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேர் திரண்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை இப்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பிரிவினர் முக்கிய சாலைகள், அதாவது யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள முக்கிய சாலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் பல்வேறு குழுக்களாக அவர்கள் பிரிந்து அரசு அலுவலகங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்களை அவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இதனால் இன்று காலை முதலேயே அங்கு அரசு பணிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இயங்கக்கூடிய அலுவலகங்கள் எல்லாம் செயல்பட விடாமல் இவர்கள் மறித்து யாரையும் உள்ளே செல்ல விடாமலும் வெளியே செல்ல விடாமலும் மறித்து வருகிறார்கள். இதனால் யாழ்ப்பாணம் முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. அங்கு போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நாளை நடக்கக்கூடிய வடக்கு மாகாணம் முழுவதுமாக ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற பந்த், அதாவது அங்கு வேலை நிறுத்த போராட்டம் என்றும் கடையடைப்பு போராட்டம் என்றும் அழைப்பார்கள். அந்த போராட்டத்திற்கும் பெருவாரியாக ஆளும் கட்சி எதிர்கட்சி அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று நடைபெற்றுள்ள, அதாவது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் சிறிய மாணவர்கள், அதாவது 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழகத்தில் நேரடியாக பயிலும் மாணவர்கள் என ஆயிரக்கணக்கான மாணவர்கள் யாழ் நகர் முழுவதும் பல்வேறு இடங்களில் பிரிந்து முக்கிய சாலைகள், அங்குள்ள யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் எதிரே உள்ள முக்கிய சாலை, அது மட்டுமல்லாமல் யாழ் நகரில் உள்ள முக்கிய சாலைகளுக்கு செல்லும் முக்கிய பகுதிகளை எல்லாம் மறித்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் யாழ் நகரமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது என்று சொல்லலாம்.